திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருமகனார் ஸ்ரீ ராஜேந்திர தேவர் வெகு சீக்கிரம் பஞ்சவன் மாதேவியோடு ஒட்டி கொண்டு விட்டார். 10 வயது மகனும் 20 வயது சிற்றனையும் தஞ்சை முழுவதையும் நகர்வலம் வந்தனர். எங்கு போனாலும் ஒன்றாகத்தான் போனார்கள். நிறைய கதை பேசினர். பரஸ்பரம் ஒருவரை பற்றி ஒருவர் அதிகம் தெரிந்து கொண்டனர். பஞ்சவன் மாதேவியின் வருகையைக் கண்டு பயந்திருந்த உலகமாதேவி கூட பஞ்சவன் மாதேவி சமாதானம் செய்துவிட்டாள். உங்களுக்கு நான் போட்டியே அல்ல. என் வேலை அரசருக்கு சேவை செய்வது, சோழ மண்டலத்துக்கு சேவை செய்வது. அரசரை கவனித்துக் கொள்வதன் மூலம் நான் சோழ தேசத்தின் வளமைக்கு சிறிதளவாது உதவுகிறேன் என்று நினைக்கின்றேன். இதற்குத்தான் நான் பிறந்திருக்கின்றேன். இதுதான் என்னுடைய வேலை. மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் தலையிடுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று பஞ்சவன் மாதேவி தெள்ளத் தெளிவாக உலகமாதேவியிடம் சொல்ல, உலகமாதேவியும் அதை புரிந்து கொண்டு பஞ்சவன் மாதேவியை போற்றி புகழ்ந்தாள். சோழ அரண்மனைக்குள் நுழைந்த 3ஆம் நாள் பஞ்சவன் மாதேவி வேலையாட்கள் எல்லோரையும் அழைத்து வருடாந்திர சம்பளத்தை பற்றி விசாரித்தாளாம். என்ன இது, கண்டராதித்தர் காலத்து சம்பளத்தையா இன்னும் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நடுவே உங்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படவே இல்லையா? எப்படி உங்களால் குடித்தனம் செய்ய முடியும் என்று கவலைப்பட்டாளாம். உடனே அந்த அர்த்தராத்திரியில் போய் அரசரை சந்தித்து தனியே அழைத்து நிச்சயம் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று வாதாடினாளாம். நாளை பார்த்து கொள்ளலாம் என்று அரசர் சொல்ல, முடியாது, இப்பொழுதே உத்தரவு கொடுங்கள் என்று கேட்டு சீறினாராம். சம்பள பங்கில் பாதி அளவு உயர்த்தி 1½ பங்கு சம்பளம் கொடுக்குமாறு அரசர் ஓலை எழுதி கொடுக்க, மறுநாளிலிருந்து எல்லோருக்கும் கூடுதலாய் வருமானம் வர ஆரம்பித்தது. அரண்மனையில் உள்ளவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்தில் திகைத்து போனர். பஞ்சவன் மாதேவி மனுஷியா அல்லது தேவதையா என்று வியந்தனர். எங்களுக்கு வருமானம் போதாது, உயர்த்தி தர வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? எதனால் இந்த எண்ணம் ஏற்பட்டது என்று கேள்வி கேட்டார்கள். நான் பழுவூரைச் சேர்ந்த தேவரடியார். அங்குள்ள வேலையாட்கள் தஞ்சைக்கு போகிறாயா என்று கேட்டால் எவருமே போவதற்கு விருப்பம் தெரிவிப்பதில்லை. கீழ்ப்பழுவூரிலும் மேல பழுவூரிலும் வசிக்கின்ற வேளாளர்கள் தஞ்சையை விட பழுவூர் தான் வசிப்பதற்கு மேலான இடம் என்று பேசிக்கொள்வர். இந்த பேச்சு எனக்கு ஆச்சரியமாயிருக்கும். இது ஞாபகம் வந்துதான் உங்கள் வருமானம் என்ன என்று சோதித்து பார்த்தேன் என்று அவர்களுக்கு பதில் கூறினாள். ராஜராஜ தேவரின் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியார் வாழ்க வாழ்க என்று எல்லா வேலையாட்களும் ஒன்றாக குரல் கொடுத்தனர். பஞ்சவன் மாதேவி வேலையாட்களிடமும் நெருக்கமாகிவிட்டார். இவர்கள் நமது பரம்பரை வேலையாட்கள், வம்சமாய் அரண்மனை வேலை செய்கிறவர்கள், நம்மிடம் வேலை செய்வதை பெருமையாகவும் நினைக்கின்றவர்கள். இவர்களுக்கு சம்பளம் எதற்கு, அதில் உயர்வு எதற்கு என்று செம்பியன் மாதேவியார் பஞ்சவன் மாதேவியின் அந்த செயலுக்கு குறைபட்டு கொண்டாளாம். பாலும் நெய்யும் தயிரும் கரியும் சோறும் கோரை பாய்ப்படுக்கையும் வேறு எங்கே இவர்களுக்கு கிடைக்கும் என்று கோபமாகவும் பேசினாராம். அதற்கு 4 நாட்கள் கழித்து பஞ்சவன் மாதேவி செம்பியன் மாதேவியை சந்தித்து வணங்கி, உணவுக்காக உழைப்பது மிருகங்கள் மட்டுமே. மனிதர்களை மிருகங்களாக வெறும் உணவுக்காக உழைக்கச் சொல்லி வற்புறுத்தக்கூடாது. அவர்களை சந்தோஷப்படுத்த, அவர்கள் மனம் நிறைவடைய நாம் நிச்சயம் சன்மானம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சிறிது நேர வாதத்திற்கு பிறகு செம்பியன் மாதேவியும் அதை புரிந்து கொண்டார்களாம். மன்னர் எங்கு போனாலும் இலை நிறைய உணவு போட்டுவிட்டால் போருமா? எதற்காக வரி செலுத்துகிறோம்? எப்பொழுது நாம் மக்களிடம் அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கின்றோமோ அப்பொழுதே நாம் வேலையாட்களுக்கு சம்பளமும் அதிகம் தர வேண்டும் என்று பஞ்சவன் மாதேவி எடுத்துரைக்க, செம்பியன் மாதேவி திகைத்துத்தான் போனார்கள். அடியை, நீ பெரிய கள்ளியடி. உள்ளே நுழைந்ததும் நான் செய்ய மறந்ததை நீ வெகு எளிதாக செய்துவிட்டாய். அத்தனை பேரின் நன்மதிப்பையும் ஒரே நாளில் பெற்றுவிட்டாய் என்று பட்டத்தரசி உலகமாதேவியார் மனம் விட்டு பஞ்சவன் மாதேவியை பாராட்டினார். பட்டத்து அரசியார் உலகமாதேவியார் பல்லக்கிலோ அல்லது யானையிலோ தான் சவாரி செய்வது வழக்கம். ராஜேந்திரரும் தாயோடு பல்லக்கிலோ யானையிலோ பவனி வருவார். பஞ்சவன் மாதேவி அவரை இழுத்து குதிரை ஒன்றை ஏறச் செய்து அவருக்கு அருகே தானும் குதிரையை ஓட்டிக்கொண்டு நகர்வலம் வந்த பொழுது தஞ்சை மாநகரம் கைகொட்டி ஆர்ப்பரித்தது. சோழ இளவல் வாழ்க என்று உரக்க கூவியது. இது அழகு, இது வீரம், இது காண கிடைக்காத சிறப்பு என்று புலவர்களும் பெரியோர்களும் பாராட்டினர். ராஜேந்திரனை வாழ்த்தினார்கள். இளவரசர் ராஜேந்திரருக்கு உடனே புரிந்து போயிற்று. நான் அம்மாவின் மடியிலே அமர்ந்திருந்தால் எந்த மரியாதையும் கிடைக்காது என்பதை மறைமுகமாக பஞ்சவன் மாதேவி உணர்த்தியதை தெளிவாக புரிந்து கொண்டார் அவர்.
ஒரு நாள் குதிரை ஏறி புறப்பட்ட பொழுது துணைக்கு வந்த பஞ்சவன் மாதேவியும் வரவேண்டாம் என்று தடுத்து விட்டார். நகர்வலம் நானே போய்க் கொள்கின்றேன், நீங்கள் எதற்கு, வீட்டில் இருங்கள் என்று சொன்னார். பஞ்சவன் மாதேவிக்குள் சந்தோஷம் பொங்கியது. அவருக்கு வியப்பு தாங்கவில்லை. ஓடோடி வந்து ராஜேந்திரனின் நெற்றியில் முத்தமிட்டார். இதைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் ராஜேந்திரா. இந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து வர வேண்டும் என்று நான் உள்ளுக்குள் ஏங்கிக் கிடந்தேன்.